வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பெரும் தோல்வியை சந்திக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசியல் குழு தலைமை உறுப்பினர் பேட்டி. புதுச்சேரியில் காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மங்களம், மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் ட்ரோன் கேமரா கண்காணிப்பில் பண விநியோகம் கண்டுபிடிப்பு. தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசியல் குழு தலைமை உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நாரா கலைநாதனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசியல் குழு தலைமை உறுப்பினர் பாலகிருஷ்ணன் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அரசியல் கருத்துக்களை வெளியிட்டார். அவர் கூறுகையில், புதுச்சேரியில் தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் கடுமையான வேதனையை அனுபவித்துள்ளனர். அடிப்படை பிரச்சனைகளை எதுவும் தீர்க்கப்படவில்லை என்றார். மேலும் நியாய விலை கடைகளை மூடி சாராய கடைகள் திறந்தது, போலி மருந்து ஊழல்கள் போன்றவைதான் இவர்களின் சாதனைகளாக கூறப்படுகின்றன. உண்மையான வளர்ச்சி எதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ரங்கசாமி மீது விமர்சனம் வைத்த அவர் ஒரே தொகுதியில் நின்று மக்களிடம் நம்பிக்கை பெற்று வெற்றி பெற முடியாமல் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது தன்னம்பிக்கை இல்லாததற்கான சான்று என்றார். மேலும் கூட்டணி ஆதரவு குறித்து விளக்கமளித்த அவர், புதுச்சேரியில் போட்டியில்லாத இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்போம். மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கே எங்கள் ஆதரவு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்கவில்லை, ஏனெனில் அவர்கள் எங்களிடம் ஆதரவு கோரவில்லை என தெரிவித்தார். இந்த கருத்துக்கள் புதுச்சேரி அரசியல் சூழலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சேவை வாக்காளர்களுக்கு மின்னணு முறையில் வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டு அவற்றின் மூலம் வாக்களிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 40% மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அவர்களது வீடுகளுக்கு சென்று வாக்குகளை பதிவு செய்யும் பணியும் நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் தபால் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்க புதுச்சேரி கோரிமேடு காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை காவல்துறையினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். இந்த தபால் வாக்குப்பதிவு செயல்முறையை வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் நேரில் கண்காணித்தனர். மங்களம், மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் ட்ரோன் கண்காணிப்பில் பண விநியோகம் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டு தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி போட்டியிடும் மங்களம் தொகுதியிலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடும் மண்ணாடிப்பட்டு தொகுதியிலும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தேர்தல் அதிகாரிகள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் வான்வழி கண்காணிப்பு மேற்கொண்ட போது சில பகுதிகளில் வீடு வீடாக சென்று பணம் வழங்கிய காட்சிகள் பதிவாகியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் சம்பவ இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு விநியோகிக்க தயாராக வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பணத்தின் மூலமும் விநியோகத்தில் ஈடுபட்டவர்களும் குறித்து தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உற்சாகமான ரோட் ஷோ நடத்தினார். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உற்சாகமான ரோட் ஷோ நடத்தினார். சாரம், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், எழில் நகர், செந்தாமரை நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், சித்தானந்தா கோவில் வழியாக கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை வரை இந்த ரோட் ஷோ நடைபெற்றது.
முக்கிய வீதிகள் முழுவதும் ஊர்வலமாக சென்ற இந்த பிரச்சாரம் மக்கள் கவனத்தை ஈர்த்தது. இந்த ரோட் ஷோவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். ரோட் ஷோ நடைபெற்ற பகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் வீதியோரங்களில் திரண்டு நின்று அண்ணாமலை அவர்களுக்கு கையசைத்து வரவேற்பு அளித்தனர். பலர் மலர்களை தூவி கையசைத்து ஆதரவை வெளிப்படுத்தினர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் இந்த பிரச்சாரத்தில் உற்சாகமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்ணாமலை அவர்கள் பேசுகையில், இளம் மற்றும் செயற்பாட்டு திறன் கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் போன்றவர் காமராஜர் நகர் தொகுதிக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். மக்கள் மாற்றத்தை விரும்பினால் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது அவர் மேலும் கூறுகையில், காமராஜ் நகர் ஒரு முக்கிய அரசியல் மையமாக மாறியுள்ளது. மக்களை நம்பி ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியலுக்கு வந்துள்ளார். மாற்றத்தை உருவாக்க அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அவரது வெற்றி இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். பாஜக கூட்டணியில் எல்ஜேகே கட்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார். இதற்கிடையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பேசுகையில், நான் அரசியலுக்கு வருவதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான். எனக்கு ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த ரோட் ஷோவின் மூலம் காமராஜ் நகர் தொகுதியில் தேர்தல் பரபரப்பு அதிகரித்துள்ளதுடன் பொதுமக்களின் உற்சாகமான வரவேற்பு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு வலுவான ஆதரவை உருவாக்கியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் கடலூரில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா கடலூரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் சமத்துவம், கல்வி முன்னேற்றம், சிறப்பு உரைகள், மகளிர் முன்னேற்றம் குறித்த கருத்தரங்கம், வாழ்த்துறை நிகழ்ச்சிகளுடன் சாதனை பெண்கள் என்ற தலைப்பில் 30 மகளிர்களுக்கு சாதனைக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியை மாவட்ட நிர்வாகிகள் தனலட்சுமி, உமா, விஜயலட்சுமி ஆகியோர் தலைமை வகித்தனர். மாவட்ட பொருளாளர் மணிமொழி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். வத்சலா, கீதா, கண்ணகி, கலைமதி, பரிமளா, அனுப்பிரியா, ராஜபிரியா, சுஷ்மிதா, நிவேதா, ஜெயபிரதா, கல்பனா, உஷா, செண்பகம், ராஜலட்சுமி, லிச கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துவக்க உரை துளசி அவர்களும், அறிவியல் பாடல்கள் கலைச்செல்வி அவர்களும், வாழ்த்துறை தமிழரசி, வசந்தா, ஷீலா, அன்பழகி, அனுசுயா, ஆனந்த நாயகி, மணிமொழி, மகேஸ்வரி, கலைச்செல்வி, பால்கி, முத்துக்குமரன் அவர்களும், நன்றி உரை ஜான்சி ராணி அவர்களும் வழங்கினர். ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மாணவர்கள் புதுவையில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளியில் நடைபெற்ற குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர். ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி முத்தரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி பரிசுகளை வென்றனர். இந்த சிறப்பான சாதனை புரிந்த மாணவர்களை இசை அம்பலம் பள்ளியின் தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன், அனிதா ரஞ்சீவ் மற்றும் கவிதா ஆசிரியர் ஆகியோர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் உடற்கல்வி ஆசிரியர் ராமமூர்த்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களை ஆதரித்து தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தி கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களை ஆதரித்து தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தி கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவன்கரே வீதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவை திரட்டினார். இந்த நிகழ்வில் தொகுதி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் நிலையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். அப்பகுதி பொதுமக்கள் அந்த வாய்க்காலை தூர்வாரி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மார்க்கெட் பகுதியில் கடைகடையாக சென்று வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆதரவு கோரி வாக்குகளை சேகரித்தார். இதற்கிடையில் நெல்லித்தோப்பு தொகுதி வேல்முருகன் நகரைச் சேர்ந்த திமுக கட்சியில் இருந்து விலகிய பன்னீர், மதிவாணன், ராஜேந்திரன், சக்திவேல், சிலம்பரசன் உள்ளிட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் உடனிருந்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோருக்கு நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இதில் மாநில இளைஞரணி செயலாளர் பாலு, தொகுதி பொதுச் செயலாளர் பிரசாந்த், திருபுவனை தொகுதி தலைவர் மதன்ராஜ், இளைஞரணி செயலாளர் தாஸ், செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெறும் இந்த தீவிர பிரச்சாரம் மற்றும் பல்வேறு தரப்பினரின் ஆதரவு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. தட்டாஞ்சாவடி விவிபி நகர் ப்ளூ பிளாசம் சர்வதேச மழலையர் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி விவிபி நகர் ப்ளூ பிளாசம் சர்வதேச மழலையர் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் சரோஜ் பூரணி தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நற்பவி வித்யாலயா பள்ளி தாளாளர் காயத்ரி தேவி ஆத்மலிங்கம் மற்றும் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றினர். விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். SSMS அறக்கட்டளை செயலாளர் சரண் பிரகாஷ் நன்றி கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பெரும் தோல்வியை சந்திக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசியல் குழு தலைமை உறுப்பினர் பேட்டி. புதுச்சேரியில் காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மங்கலம், மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் ட்ரோன் கேமரா கண்காணிப்பில் பண விநியோகம் கண்டுபிடிப்பு. தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.